அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது 51 அக்ஷர சக்தி பீடங்களில் ஆன அர்த்தநாரி பீடம் அமைய பெற்றுள்ள கொல்லூர் மூகாம்பிகை ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இந்தியாவின் தென்பகுதியில் உள்ள கர்நாடகா மாநிலத்தில் உடுப்பி மாவட்டத்தின் கொல்லூரில் இந்த ஸ்தலம் அமைந்துள்ளது. கோல மகரிஷி வழிபட்டதால் இந்த ஸ்தலம் கொல்லூர் என பெயர் பெற்றது. புராண பெயர் மூகாம்பபுரி என்றும் கோலாபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. 51 சக்தி பீடங்களில் இது அர்த்தநாரி சக்தி பீடம் ஆகும். இந்த கோவிலில் தேவியின் காதுகள் விழுந்த பீடமாக போற்றப்படுகிறது. கோடாசத்ரி மலை குன்றுகளின் அடிவாரத்திலும் சௌபர்ணிகா நதியின் தென்புறத்திலும் இந்த ஸ்தலம் அமைந்துள்ளது. இங்கு மூகாம்பிகை தேவி முதன்மை தெய்வமாக வழிபடப்படுகிறார். கோவில் அமைந்துள்ள நிலப்பகுதி புராண காலத்தில் துறவியான பரசுராமரால் உருவாக்கப்பட்டது ஆகும். கோவில் முழுவதும் கேரள ஆலய கட்டுமான பாணியில் அமைய பெற்றுள்ளது. சரி, இந்த கோவிலோட வரலாறு என்ன, சிறப்புகள் என்ன பார்க்கலாம். கோல மகரிஷி அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் இங்கு தவம் செய்து கொண்டிருந்த போது அவரை ஒரு அரக்கன் தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்தார். அந்த அரக்கனின் பேரு மூகாசுரன் ஆகும். அரக்கனின் தொந்தரவுகளை பொருட்படுத்தாத முனிவர் அரக்கனால் பாதிக்கப்படாமல் அமைதியுடன் இருந்தார். அரக்கனும் எவ்வளவு முயன்று முனிவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனால் அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தான். இந்த அரக்கனின் தீய மனதை அறிந்த சக்தி தேவி சிவபெருமான் அரக்கன் முன் தோன்றிய போது அரக்கனை மூக்கனாக, அதாவது ஊமையாக ஆக்கினாள். அதனால் அரக்கனால் வரம் எதுவும் கேட்க முடியவில்லை. இதனால் கோபமடைந்த அரக்கன் கோல மகரிஷியை தவம் செய்ய முடியாதபடி மேலும் துன்புறுத்த தொடங்கினான். கோல மகரிஷி சக்தி தேவியை எண்ணி பிரார்த்தனை செய்தார். சக்தி தேவி அரக்கனான ஊமை மூகாசுரனுடன் போரிட்டு வென்றார். மூகாசுரன் அம்பிகையிடம் சரணடைந்து அவர் ஒரு வேண்டுகோளும் விடுத்தான். அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்தலத்தில் அவனது பெயரையே தாங்கி மூகாம்பிகை என்ற பெயரில் அம்பிகை அருள் பாலிக்க வேண்டும் என்று. அம்பிகையும் அதற்கு ஒத்துக்கொண்டார். கோல மகரிஷியும் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்த பலனால் சிவபெருமான் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். இறைவன் தன் துணைவுடன் என்றென்றும் இங்கே வீற்றிருந்து மக்களுக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மகரிஷி. சிவபெருமானும் மனமகிழ்ந்து, இதோ இந்த பாறையில் உனக்காக ஒரு லிங்கம் அமைக்கின்றேன், இதை நீ தினமும் பூஜை செய்து வா என்று அருளினார். சிவன் அருளால் அங்கு ஒரு அழகிய லிங்கம் தோன்றியது. அதை கண்ட கோல மகரிஷி சிவபெருமானிடம், சக்தி இல்லாத சிவனை நாங்கள் எப்படி வழிபடுவது என்று கேட்டாராம். அதற்கு சிவபெருமான் சொன்னார், இந்த லிங்கத்தின் மத்தியில் உள்ள சொர்ண ரேகையை பார். இதன் இடப்பாகத்தில் பார்வதியும் சரஸ்வதியும் செல்வங்களை அள்ளித்தரும் மகாலட்சுமி ஆகிய மூவரும் அருரூபமாக இருப்பார்கள். வலப்புறம் பிரம்மா, விஷ்ணு மற்றும் நானும் இருப்பேன் என்று கூறி மறைந்தார். சிவபெருமான் அருளியவார் சொர்ணரேகை ஜொலிக்கும் அந்த ஜோதிலிங்கத்தை கோல மகர்ஷி உட்பட மற்ற முனிவர்களும் மக்களும் பூஜித்து வந்தார்கள். இப்படி இருக்க ஒரு நாள் பாரத தேசம் முழுதும் புனித யாத்திரை மேற்கொண்ட ஆதிசங்கரர் இந்த கொல்லூருக்கு வந்தபோது மக்கள் அவரிடம், சுவாமி, தங்கரேகை என்னும் சிவலிங்கத்தில் அம்பாள் அருரூப வடிவில் இருக்கின்றார். ஆனால் மூகாம்பிகை அன்னையின் முகம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று முறையிட்டனர். ஆதிசங்கரர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். அப்பொழுது அம்பாள் அருவருக்கு காட்சி கொடுத்தார். பத்மாசனத்தில் வீற்று இரு கரங்களில் சங்கு சக்கரம் மற்றும் இரு கரங்களில் அபயகரமும் நீற்றி அருளி வாழ்த்தும் கோலத்தில் அன்னை தோற்றமளித்தார். தன் முன் தோன்றிய அம்பாளின் உருவத்தை தேர்ந்த சிற்பியிடம் விவரித்து விக்கிரகம் செய்ய பணித்தார் ஆதிசங்கரர். அதன்படி அம்பாளின் அழகிய உருவம் பிரமிப்பூட்டும்படி உருவானது. சொர்ணரேக லிங்கத்தின் பின்னால் மூகாம்பிகை திருவுருவ சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதன் அடியில் ஆதிசங்கரால் ஸ்ரீ சக்கரம் ஒன்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த சக்கரத்தில் 64 கோடி தேவதைகள் இருப்பதாக ஆதிசங்கரர் அருளியிருக்கிறார். கோவிலின் பூஜை முறைகள் அனைத்துமே ஆதிசங்கர் வகுத்தபடியே அருள்கின்றன.
இன்று வரை அவை சற்றும் மாறாமல் கடைபிடிக்கப்பட்டும் வருகின்றன. சரி, மூகாம்பியோட கோவில் சிறப்புகள் பார்த்தாச்சு. அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். கோவிலில் பஞ்சமுக கணபதி, பார்த்தேஸ்வரர், பிராணலிங்கேஸ்வரர், சந்திரமௌலீஸ்வரர், நஞ்சுண்டேஸ்வரர், துளசி, கிருஷ்ணன், பெருமாள், ஹனுமன், சுப்பிரமணியர், வீரபத்திரர் சன்னதியும் நாக கடவுள்களுக்கு உபசன்னதிகளும் உள்ளன. தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்றும் காசி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலின் கருவறை விமானம் முழுவதும் தங்கத் தகடுகளால் செய்யப்பட்டதாகும். இங்கு கோவில் அம்பாளின் கொடி கம்பத்தை ஒட்டி விளக்கு தூண் இருக்கின்றது. ஒரே கல்லில் ஆன அழகிய தூணாகும் இது. இதில் 1000 தீபங்கள் ஏற்றலாம். அன்னையின் கருவறை எதிரில் பணிவுடன் அமர்ந்த நிலையில் அம்மனின் சிம்ம வாகனம் உள்ளது. கருவறையின் இருபுறமும் தியான மண்டபம் உள்ளது. முன்வாயிலை கடந்து மீண்டும் வெளிப்பிரகாரம் சுற்றினால் ஆலயத்தில் தனி சன்னதியில் முருகப்பெருமான் மேற்கு பார்த்து அருள் பாலிக்கின்றார். முருகன் சன்னதிக்கு அடுத்திருப்பது சரஸ்வதி மண்டபம். இங்குதான் ஆதிசங்கரர் மூகாம்பிகையை நோக்கி மனமுருகி இங்கு அமர்ந்து சௌந்தரியலகிரியை எழுதி அரங்கேற்றினார். இந்த சரஸ்வதி மண்டபம் கலா மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது. அன்னையின் சன்னதிக்கு நேர் பின்புறம் அன்று ஆதிசங்கரர் தியானம் செய்து அமர்ந்த இடம் இன்றும் சங்கரர் பீடம் என்று போற்றி பாதுகாக்கப்படுகிறது. அம்பிகை கோவில் மூலஸ்தானத்தில் மூகாம்பிகை தனது 2 கரங்களில் சங்கும் சக்கரமும் ஏந்தி கொண்டு காட்சியளிக்கின்றாள். மேலும் 2 கரங்களில் ஒரு கையில் அபயக்கரமும் மற்றொரு கையை தன் திருவடியை சுட்டிக்காட்டும்படி காட்டிக்கொண்டு பத்மாசனத்தில் பார்வதி, மகாலட்சுமி, சரஸ்வதி ஆகிய முத்தேவியின் வடிவில் அமர்ந்தபடி கருவறையில் வீற்றுள்ளார். ஐம்பொன்னால் ஆன காளியும் மற்றும் சரஸ்வதி சிலைகள் மூகாம்பிகையின் இருபுறமும் உள்ளார்கள். அன்னை அவ்வப்போது நவமணியால் அலங்கரிக்கப்படுகிறார். மார்பின் இடையில் மரகதம் பதித்த பொற்சரம் அலங்கரிக்கின்றது. மூகாம்பிகைக்கு நெற்றி, கண்கள், மூக்கு மற்றும் காது ஆகியவற்றில் விலை உயர்ந்த ரத்தினங்களால் செய்யப்பட்ட அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டு வருகின்றது. விசேஷ காலங்களில் அன்னையின் திருமார்பில் அணிவிக்கப்படும் பச்சைக்கல் அட்டிகை சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன் கெதலி ராஜ வம்சத்தை சேர்ந்த அரசன் ஒருவன் தேவிக்கு காணிக்கையாக அளித்தது ஆகும். இதன் விலை மதிப்பிட முடியாததும் ஆகும். இந்த திருவுருவம் ஆதிசங்கரால் பஞ்சலோகத்தில் தனக்கு கிடைத்த காட்சிப்படி அமைக்கப்பட்டதாகும். அதற்கு முன்னர் இங்கு சிவலிங்கமும் ஸ்ரீசக்கரம் மட்டுமே இருந்து வந்தன. பரமேஸ்வரர் தனது கால் விரலின் உதவியால் ஸ்ரீசக்கரத்தை வரைந்தார் என்ற புராண செவிவழி செய்திகளும் உண்டு. மூகாம்பிகையின் முன் தரையோடு தரையாக சிவலிங்கம் உள்ளது. சுயம்பாக தோன்றிய அந்த சிவலிங்கம் பொற்கோடால் 2 பிளவுபட்டாற் போன்றும் இடப்பாகம் பெரியதாகவும் அமைய பெற்றுள்ளது. உச்சி பொழுதின் போது கண்ணாடியின் மூலமாக இந்த லிங்கத்தின் மீது பிரதிபலிக்க செய்தால் அப்பொற்கோட்டை பார்க்கலாம். அசையாத சக்தியாக சிவனும் அசையும் சக்தியாக உடையவளும் இந்த சிவலிங்கத்தில் ஒன்றி உள்ளனர். தனி சிறப்பாகும். ஆதிசங்கரர் அங்கிருந்து மேடையில் அமர்ந்து தியானம் செய்து மூகாம்பிகையை சரஸ்வதியாக பாவித்து வணங்கி கலாரோகணம் பாடி அருள் பெற்றார். ஒரு முறை ஆதிசங்கரர் இங்கு தவம் புரிந்து எழ முயன்ற போது அவரால் எழ முடியவில்லை. அவருக்காக அம்பாளே கசாயம் தயாரித்து சங்கருக்கு கொடுத்தாராம். அன்றிலிருந்து இரவு நேர பூஜைக்கு பின் கசாயம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மூகாம்பிகை அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது. அலங்காரம், புஷ்பாஞ்சலி மற்றும் ஆராதனை மட்டுமே நடக்கும். லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கும். இங்கு ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த கரம் இருக்கின்றது. பொதுவாக கிரகண நேரத்தில் கோவில்கள் நடை சாத்தப்படும். ஆனால் இங்கு கிரகண நேரத்திலும் தொடர்ந்து பூஜை நடக்கும். இங்கு பூஜை செய்வதற்கு பிரம்மச்சாரிகளுக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. மூகாம்பிகைக்கு வருடத்தில் 4 திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாகவும் விமர்சையாகவும் நடத்தப்படுகின்றன. அவை ஆனி மாதத்தில் வரும் அன்னையின் ஜெயந்தி விழா, ஆடி மாதத்தில் வரும் அன்னை மகாலட்சுமியின் ஆராதனை விழா, புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி விழா, மாசி மாதத்தில் வரும் மகா தேர் திருவிழா ஆகும். சரஸ்வதி பூஜை என்று மூகாம்பிகை சன்னதியில் உள்ள சரஸ்வதி தேவி பக்தர்களின் தரிசனத்திற்காக வெளியே பவனி வருகின்றார்.
சரஸ்வதி பூஜை என்று சரஸ்வதி சிலை ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது. கிழக்கு கோபுர வாயிலை 1996ஆம் ஆண்டு புனர் நிர்மாணம் செய்து பழைய அமைப்பு மாறாமல் கருங்கற்களால் கட்டியுள்ளார்கள். தேவியின் வலக்கையில் உயர்த்தி பிடித்திருக்கும் வீரவாள் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அளித்ததும் ஆகும். அந்த வாள் 1 கிலோ தங்கத்தில் செய்யப்பட்டு வெள்ளியால் அமைக்கப்பட்ட உறைவுடன் கூடியதாகும். இந்த கோவிலின் மகிமை பற்றி கந்த புராணத்தில் உள்ளது. அங்குள்ள சுயம்பு லிங்கத்தில் சக்கர வடிவத்தில் பரபிரம்ம சொரூபியான பராசக்தி சகல தேவதைகளுடன் எழுந்தருளியுள்ளதாக சிவபெருமான் முருகனுக்கு விளக்குவதாகவும், அதை கேட்ட முருகப்பெருமான் அவர்களை வழிபட இந்த ஸ்தலத்திற்கு வந்ததாகவும் ஸ்கந்த புராணத்தில் அமைந்துள்ளது. இப்படி பல பல சிறப்புகள் வாயப்பட்டுள்ள இந்த மூகாம்பிகை கோவிலை நாமும் தரிசனம் பெறுவோம். அம்பாளின் அருளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.